السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொழுகையினுடைய சட்டங்களில் ஜும்மா தொழுகையினுடைய சட்டத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜும்மாவினுடைய ஒவ்வொரு தகவல்களையும் ஏறத்தாழ இமாமுடைய உரைக்கு முன்பாக வரையிலும் நாம் அறிந்துவிட்டோம். பங்கெடுக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மாவுடைய சபையில் அமர்வது குறித்த சில ஒழுக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். புகாரில 66வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாகவே ஒரு மார்க்க சபையில் நாம் எங்கு அமர வேண்டும் என்பதனை சொல்லி தந்து இருக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமாக ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி வன்னாசு மஅஹு, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இம்மாதிரியான நேரத்தில் இது அக்பர சலாத்துஹு நஃபரும், ஒரு 3 நபர்கள் இந்த சபைக்கு வருகை தருகிறார்கள். இப்போ அக்பல இஸ்னானி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஹப வாஹிதன், 2 நபர்கள் சபைக்குள்ளாக வந்துடுவாங்க. ஒரு நபர் இந்த மார்க்க சபையை விட்டு அப்படியே பின்னாடி போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஅம்மா அஹதஹுமா, அவ்விருவரில் ஒருவர் ஃபரஆ ஃபர்ஜத்தன் ஃபில் ஹல்கதி, இந்த ஹல்காவில் இந்த சபையிலே அவர் விரைந்து வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டாரு. ஜலச ஃபீஹாதில் உட்கார்ந்துட்டாரு. 2வது உள்ளவர் அம்மல் ஆகரும் ஜலச ஹல்ஃபஹு, அவர் பின்னாடி சபையில இருக்கிற கடைசி வரிசையில போய் உட்கார்ந்துறாரு. அம்மா ஹாரிஃபு, 3வது நபர் ஃபாதிபர ராஹிபன், அவர் வராம அப்படியே நினைத்தாரு, போய்விட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இந்த சபையோட விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹ் இருக்கும் அனில் நஃபரி தலாசதி, இந்த 3 நபர்கள் பற்றி நான் உங்களுக்கு செய்தி சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா அஹதஹுமா, முதல்ல ஒரு ஆள் உள்ள வந்து ஆர்வமா உட்கார்ந்தார்ல, அவா இலவாஹி அவாஹுல்லாஹு, அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி வந்தார், அல்லாஹ்வும் அவரை அரவணைத்துக் கொண்டார். அல்லாஹ்வின் பக்கம் வர்றதுன்னா மார்க்க சபையில முன்னாடி இருந்து உட்கார்றது. ஃபம்மல் ஆகரு ஃபஸ்தஹியாஹு ஃபஸ்தஹியா அல்லாஹு மின்ஹு, 2ஆம் நபர் வெட்கப்பட்டு பின்னாடியே உட்கார்ந்துருந்தாரு, அல்லாஹ்வும் அவர் விஷயத்துல வெட்கப்படுறாங்க. என்ன அர்த்தம்? கூலி கொடுக்கறதுல மற்ற விஷயங்கள் அல்லாஹ்வும் நம்மள பின்னாடி தான் வச்சிருப்பா அப்படின்னு அர்த்தம். வம்மல் ஆகர் மற்றொரு அகரத, அவர் சபையை புறக்கணிச்சுட்டு என்ன இது ஒரு இதா, இதெல்லாம் நம்ம பார்த்து சபைதாங்கிற மாதிரி போயிட்டாரு. இப்போ அரவாகும் அனுபவம், அல்லாஹ்வும் அவரை புறக்கணிச்சுட்டான். அப்போ ஒரு மார்க்க சபை இருக்கிறது என்றால் பொதுவாகவே அதுல 3 வரிசையில் முன்னாடி வந்து என்ன செய்யணும், அதுல நம்ம சபையுடைய நெருக்கமாக இருக்க வேண்டும். பின்னால் நாம் அமர அமர அது அல்லாஹ்வுடைய வெட்கத்திலே நாம் வந்து விடுவோம். அதை புறக்கணித்து விட்டு செல்லும் பொழுது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறோம், நீங்க பாருங்க, வந்து உட்கார்ந்து இருப்பதுக்கு ஒரு பங்கு வெளியே டீ கடையில் சுற்றி நிற்பாங்க, வந்து உட்காருங்களா, இல்லை இங்க இருந்துகிட்டே கேட்கிறோம் பாங்க, அங்க இருந்துகிட்டே கேட்டா அதுக்கான நன்மை தான் நீங்க வாங்குவீங்க. புறக்கணிச்சுட்டு போனோம்னா அல்லாஹ் கூலிகளை புறக்கணிக்கத்தான் செய்வான். அப்ப அந்த சபையில நாங்களும் ஒருவர் என்பது நீங்க என்ன செய்யணும், உள்ள வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது இது பொதுவாக மார்க்கத்துல சொல்லப்படுவது. நீங்க புகாரில 921 செய்தியை பார்க்கும்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலச ராத யௌமி அலல் மிம்பரி வ ஜலஸா ஹவுலஹு, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உரை நிகழ்த்தினாங்கன்னா நாங்க ரசூலுல்லாஹ் சுத்தி உட்கார்ந்துருப்போங்கிறாங்க. மிம்பர்ல ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் பொழுது சும்மா அங்கங்க உட்கார மாட்டாங்களாம். இது ஜும்மாவை பற்றியே வருகிறது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஜும்மா தொழுகை போற நம்ம முதல்ல வரவங்க அவர் அங்க ஒரு இடத்துல உட்காருவார், பின்னாடி ஒருத்தர் அங்க உட்காருவார். இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது அவ்வளவு கேப்புகள் இருக்கும். நபித்தோழர்கள் எப்படி ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் பொழுது மெம்பரை முதல்ல சுத்தி என்ன செய்வாங்களா, முன்னாடி இருந்து அதை நெருக்கி கொண்டு போவாங்க என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி அஹ்மதுல 20130வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது உரையில் கலந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்றது, இமாமுக்கு நெருக்கமாக நீங்கள் அமருங்கள், ஏனெனில் ஒரு மனிதர் பின்தங்கி கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் சொர்க்கத்தில் நுழைந்தால் அதிலையும் பின்தங்கிடுவாரு. இந்த பின்தங்குதல், சபையில நம்ம பின்தங்கி கொண்டே இருக்கிற இந்த பழக்கம் என்பது நம்மை சொர்க்கத்திலேயே பின்தங்க செய்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு சபைதான் என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இதுல ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக வந்து அமர்றதுல என்ன பிரச்சனை, அங்க உட்காந்து கேட்கத்தான் போகுது, இங்க உட்கார்ந்தாலும் கேட்கதான் போகுது, அதுல முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டோம்னா அதுல உள்ள கிரேட் என்ன செஞ்சுக்கிறோம், நமக்கு கிடைத்துக் கொள்ளும். எனவே ஜும்மாவுக்கு வந்து அமரக்கூடிய நம்ம அமூன்கள் பின்னாடி நிற்கிறவங்க நல்ல இமாமுக்கு நெருக்கமாக வந்து முன்னாடி, ஒவ்வொரு பயான் இமாம் சொல்லுவாங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி உங்களுக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இது எல்லாமே மார்க்கத்தை ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை.
அப்போ முன்னாடி தள்ளி வந்துட்டா யாரும் நமக்கு உட்காந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி உள்ளவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க, பின்னாடி உட்கார்ந்து கொள்வாங்க. அப்போ இது மார்க்கம் நமக்கு சபை விஷயமாக, சபை நாகரிகமாக நமக்கு சொல்லி தருகிற விஷயம். அடுத்து ஜும்மாவில் நம்ம பார்க்கும் பொழுது ஜும்மாவுடைய பாங்கு, ஜும்மாவுடைய பாங்கை பொறுத்த வரைக்கும் ஏனைய வக்துக்கான பாங்கு மாதிரி கிடையாது. ஜும்மாவுடைய பாங்கு எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இமாமை மையமாக வச்சு தான் சொல்லணும். இமாம் மெம்பரில் உட்கார்ந்துட்டா பாங்கு சொல்லணும். சில இடத்துல பாங்கு சொல்லிடுவாங்க, அப்புறம் இமாம் மெம்பரில் ஏறுவார், அது கணக்கு கிடையாது. இமாம் மெம்பரில் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தி என்ன செய்யணும், பாங்கு சொல்ல. அவர் ஒரு நிமிஷம் லேட்டாக கூட ஆகலாம், அவர் எழுந்து வந்து கூட இருக்கலாம், அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லக்கூடாது. அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பாங்கு சொல்ல வேண்டும். இதற்கான ஆதாரத்தை நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட நடைமுறையை சொல்றாங்க. புகாரில் வர செய்தி, இன்னல் அதான யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மா நாளில் உள்ள அதான், ஜும்மா தொழுகைக்கான அதான் என்பது கான அவ்வளவு ஹீன எஜ்லிசுல் இமாமு யௌமுல் ஜும்ஆத்தி அலல் மிம்பர், இமாம் மெம்பர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படும், அந்த அதான் சொல்லப்படும். அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயும் அப்படிதான், அபூபக்கர் அவருடைய காலத்திலேயும் அப்படிதான், உமர் அவங்க காலத்திலேயும் அப்படிதான் என்று சொல்லிவிட்டு ஃபலம்மா கான ஃபீ খিলাফத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல தான் வகஸரு, மக்கள் ரொம்ப அதிகமாக ஆனார்கள். அமர உஸ்மான் யௌமுல் ஜும்ஆத்தி பில் அதானி சாலிசி, அப்பந்தான் இவர் உஸ்மான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாங்கிக்காமத் அல்லாத மூன்றாவது ஒரு அறிவிப்பு என்ன செய்தாங்க, அவங்க உருவாக்குனாங்க. அது எந்த இடத்துல, அத்னபி அலல் ஜௌராய், ஜௌரா என்ற ஒரு பஜார்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, மக்கள் ஜும்மாவுக்கு வர்ற மாதிரி தெரியல, எல்லா கூட்டம் கூட அங்க இருக்குது. அப்போ உஸ்மான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்ன யாருக்கும் இங்க வரமாட்டாங்கன்னு, அப்ப அங்க ஒரு அறிவிப்பு போடுங்க. அது பாங்கு மாதிரியான அறிவிப்பு கிடையாது, பாங்கு இக்காமத் அல்லாத ஒரு மூன்றாவது அறிவிப்பு, அங்க போய் நீங்க அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன வர வைக்கிறதுக்காக உஸ்மான் அவர்கள் ஏற்படுத்திய அந்த நடைமுறை ஃபஸபத்தல் அம்ரு, அந்த காரியம் அப்படியே தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதை ஏன் சொல்றோம், சில பள்ளிவாசல பத்தி ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க, இமாம் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பாங்கும் இடையில ஒரு பாங்கும் சொல்லுவாங்க. அது என்ன ஆதாரம் கேட்டால் இந்த உஸ்மான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா அவங்க காலத்துல. முதல்ல மார்க்கத்தினுடைய அடிப்படையை பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல சஹாபி தான், நல்ல சொர்க்கத்துக்கு நன்மாரையும் சொல்லப்பட்டவர்கள் தான். அவர்கள் சொந்தமாக செய்வது மார்க்க ஆதாரமாக இந்த செய்தியில எப்படி வருது, பாங்கு என்பது இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பாங்கு தான், ரெண்டாவது பாங்குங்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, அபூபக்கர் உமர் காலத்தை கூட விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லாதான். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி சொல்லப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் எப்படி சொல்லப்பட்டுச்சு, இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பாங்கு சொல்லப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அபூபக்கர் தாண்டி உமர் அவங்களை தாண்டி உஸ்மான் அவர்களுடைய காலத்துல மக்கள் பஜார்ல அதிகமா இருக்கிறாங்க, அந்த நேரத்துல பள்ளி வாசல்ல கூட சொல்லப்படலாது. இன்னைக்கு செய்யறவங்களா என்ன உஸ்மான் அவங்கள வழிமுறை பின்பற்றதா இருந்தா நீங்க கடற்கரைக்கு ஒரு மாதிரினா உடனும், இங்க மக்கள் முஸ்லீம்கள் கூட்டமா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அங்க போய்ட்டு அழைப்பு சொல்லணும். பள்ளிவாசல் ஹதீஸ்ல அப்படியே வந்து பள்ளிவாசல மூணாவது பாங்க அதிகத்தான வருது, ஜௌரா என்ற இடத்தில் அங்கதான் என்ன செஞ்சாங்க, மக்கள் கூட்டமா இருக்கிறனால அங்க ஜும்மாவுக்கு நேரம் ஆயிடுச்சுவாங்க. இப்படியான ஒரு யாழ்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்படியான அறிவு நம்ம கூட பிரச்சாரம் மகாபம் பிரச்சாரம் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நிகழ்ச்சிவாங்க, இப்படியான ஒரு அழைப்பு தாங்க அதிகமாக வந்துச்சே தவிர பாங்குங்கிறது வரல. சரி, பாங்கு என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பள்ளிவாசல சொன்னாங்க உஸ்மான் காலத்துல, வெளியே கடற்கரையில மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல தான் செஞ்சாங்க. இப்ப முதல்ல அடிப்படை ஆதாரமாக பார்க்கும்போது உஸ்மான் அவர்கள் பள்ளிவாசலிலே பாங்கு சொன்னாலும் கூட அது மார்க்க ஆதாரம் கிடையாது. இரண்டாவது அவர்கள் பாங்கு சொல்ற அம்சத்திலே அந்த அறிவிப்பை செய்யல. மூன்றாவது அப்படி பாங்கு எடுத்துக்கொண்டாலும் கூட அதை பள்ளிவாசல உஸ்மான் அவர்கள் செய்யல, நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல 2 பாங்கு சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இது ஒரு பிதாத்தான ஒரு செயல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உரை நிகழ்த்தோடைய அம்சம் வந்து ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 2 உரை இருக்க வேண்டும். இப்ப மலை தொழுகைக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க, கிரகண தொழுகைக்கு இமாம் என்ன செய்வாரு, உரை நிகழ்த்துவாரு, மற்ற ஜனாசா தொழுகை எல்லாத்துக்குமே உரை நிகழ்த்துவார். ஜும்மா உரையை பொறுத்த வரைக்கும் 2 உரையாக இருக்க வேண்டும். அது முதல் உரை எவ்வளவு நேரம், ரெண்டாவது அதெல்லாம் நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ப உள்ளது. ஒருத்தர் முதல் உரையை ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறாரு, 2ஆம் முறை ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் மார்க் அடிப்புள்ள பிழை கிடையாது. 2 உரை இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 உரை நிகழ்த்திருக்கிறாங்கிற ஆதாரத்தை புகாரில் 928வது செய்தியில பார்க்க முடிகிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு குதுபத்தைனி யக்துது பைனஹுமா, ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு 2 உரை நிகழ்த்துவார்கள். அந்த 2 உரைக்கு மத்தியில் பிரித்து காட்டுவதற்காக அமர்வார்கள். அப்ப அமர்றது எதுக்கு, ஃபர்ஸ்ட் உரையும் செகண்ட் உரையும் பிரித்து காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அமர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் ஜாபிர் அவங்க அறிவிக்கிற இன்னொரு செய்தியை பார்க்க முடியுது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு காயிமன், அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு உரை நிகழ்த்துவார்கள். சும்ம எஜ்லிசு, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அமர்வார்கள். சும்ம யகூமு, அவர்கள் மீண்டும் எழுந்துவிட்டு யக்ரவு ஆயாத்தி, இறை வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள். வ யذ்குருல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வை போற்றி அவர்கள் புகழ்வார்கள். வ காலத் ஹுத்பத்துஹு கஸ்தன் வ ஸலாத்துஹு கஸ்தன், அல்லாஹ்வுடைய தூதர் உரை எப்படி இருக்கும்னா ரொம்ப நீளமா இருக்காது,
ரொம்ப சுருக்கமாகவும் இருக்காது, கஸ்து நடுநிலையாக இருக்கும். நபிகளாருடைய அந்த தொழுகை எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப நீளமாகவும் இருக்காது, ரொம்ப சுருக்கமாகவும் இருக்காது, நடுநிலையாக ரசூலா செய்வாங்க. சும்மா சார்ந்து வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூலா உரையும் நடுநிலையாக வச்சு, தொழுகை நடுநிலையாக வச்சு நிகழ்த்திருக்கிறாங்க, ஜும்மாவை நிகழ்த்திருக்கிறார்கள் என்பது நமக்கு இதுல இருந்து விளங்குகிறது. அப்ப ஜும்மாவிற்கு இமாம் 2 உரையை பிரித்து காட்டுவதற்காக அமரணும். உதாரணத்துக்கு நம்ம வழக்கத்தில் இருக்கிறது, இப்ப என்னுடைய முதல் முறை நிறைவு செய்து கொள்கிறேன், 2ஆம் முறை துவங்குறேன், இப்ப சொல்லணும்னா எந்த அவசியம் இல்லை. ஒரு தாய் பேசிட்டு இருக்கிறாரு, உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு சொல்லா அலிஸ்லாம் இப்படி ஒட்டகத்தில் ஏறி போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு, திருப்பி எழுதாரு. அப்படி ரசூல்லா போய்கிட்டு இருக்கும்போது இப்படியும் பண்ணிக்கலாம். முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தான் உட்காரணும். என்னுடைய 2ஆம் முறையை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன், இந்த அவசியம் இல்லை. அது ஒரு காலத்துல செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப ஒரு உரையா நடக்கும், ஒரு ட்ராக்காக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த நபி ஒளியை அமல்படுத்துறதுக்காக ஒரு உரை, 2ஆம் முறை, அப்புறம் மக்களுக்கு 2 உரை போல ஜும்மாவுக்கு அப்படின்னு ஒரு புரிதலுக்காக செய்யப்பட்டதுதான். திருமண பயான் எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்மளே திருமண பயான் பண்றோம். துவக்கத்துல திருமண பயான் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அப்போ அந்த தௌஹீத் திருமணங்கள் ரொம்ப அரிதாக இருக்கும். அப்ப அதுல கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த திருமண உரையில அவங்களுக்கு கொஞ்சம் ஹிதாயத் கிடைச்சிடாதா, கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிடுவோமா அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்டது. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா, கல்யாணம் உரை வச்சா நல்லா இருக்கும், உரை வச்சோம்னா கல்யாணம் நல்லா இருக்குமா? உரைக்கும் கல்யாணத்துக்கு என்ன விஷயம்? உரைக்கு வந்தவர் கல்யாணத்துக்கு கெட்டதை கூட என்ன செய்வாரு? கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு இது வந்தா ஒரு பயான் வச்சா, கல்யாணம் ஒரு பயான் வச்சுட்டா பறக்கத்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. துவக்க காலத்துல செஞ்சதுக்கான காரணம் அன்னைக்கு பயானே அறிவுதான். இன்னைக்கு பயான்கள்லாம் ரொம்ப பெருகிருச்சு, கேட்கறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல திருமணத்தை வச்சு 10 சொந்தக்காரன் வருவான், அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு 10 பேருக்கு தௌஹீதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த உரைகள் துவக்க காலத்துல வந்துச்சே தவிர, இன்னைக்கு இதெல்லாம் ஃபேஷனாக ஆன மாதிரி செய்யறோம். திருமணம் ஒரு உரை பண்ணணும், ஒரு தாய் வச்சு பண்ணுங்கிற ஒரு ஃபேஷனபிளாக இருக்கிறதுனாலதான் நீ தலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தாய் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இந்த தாய் திருமணத்துக்கு வேணும்னா அப்படி நாங்கள் தரமாட்டோம், மக்கள் இருக்கிற யாரையும் ஒரு ஆளை வச்சு மார்க்கெட்டை சொல்லிக்கோங்க. அது அப்படியே விதத்தா போயிடும். திருமணம்னால ஒரு உரை வரணுங்கிற அந்த விதத்தாக செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. உரை இல்லாமல் திருமணம் நடந்தாலும் அது நபி ஒளி திருமணம் தான். உரைதான் நபி ஒளி திருமணத்தை தீர்மானித்து நினைச்சிடாதீங்க, நபி ஒளி அடிப்படை நடத்தினாலும் உரைங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா விரும்பினா அந்த குடும்பம் செஞ்சுக்கலாம், பண்ண சொல்லிக்கலாம். கண்டிப்பா ஒரு உரையை வச்சுதான் ஆகணும், அதுதான் சிறப்பு என்று அதையும் நம்ம மாத்தி புரிந்து விடக்கூடாது. எனவே இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய அந்த முறைகளை பார்க்கும்போது 2 உரைகளாக இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பிரித்து வச்சு நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை நம்ம இருப்பை வைத்துத்தான், உட்காரதை வச்சுதான் முதல் உரை 2ஆவது உரை என்று பிரித்து காட்டியிருக்காங்க தவிர வார்த்தையை வச்சு நம்ம சொல்லியாக வேண்டும் என்ற தேவையும் இல்லை என்பதை இந்த தகவலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஜும்மாவுடைய நேரத்தில் துஆ கபூல் செய்யப்படுகிற நேரம், கூடுதலான சில சட்டங்கள் இருக்கிறது, அதையும் என்ன செய்வோம் அடுத்தடுத்த நாட்களில் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.